ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஹ், ஒரு பெரிய சவுண்ட் மாதிரி வந்தது. ஏதோ ஒரு சவுண்ட் திடீர்னு ஏதோ விழுந்த மாதிரி தெரிஞ்சது. பார்த்த உடனே அது குழந்தை மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு பார்த்த உடனே குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா வந்து நானும் என் கசின் வந்து கீழே ரஷ் பண்ணோம். ரஷ் பண்ணிட்டு கீழே உடனே வந்து கீழே பிடிக்கல அவனை, ரெண்டு பேருமே ட்ரை பண்ணோம். ஹேண்ட்ஸ் ரெடியா இருந்தோம், ஆக்சுவலா கீழே விழுந்துருவாங்க பிடிக்கல அவனை. பட் அந்த பேபி வந்து ரோல் ஆயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கீழே கீழே ஒரு 4 பேர் வந்தாங்க, ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க. ஸோ பெட்ஷீட் பிடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ கீழே சேஃப்னு சொல்லி மேலே போய் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் தேர்ட் ஃப்ளோர் டோர் லாக் ஆயிருந்தது. திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அங்க வந்து ஈஸியா வந்து இட் வாஸ் நாட் ஈஸி, எல்லாருமே வந்து ஏற முடியல ஆக்சுவலா. பட் அந்த பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி பேபின்னு வந்து ஷர்ட் பிடிச்சி கீழே கிறக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கீழே ஷர்ட் வந்து வெயிட் தாங்குமா இல்லைன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு ஸ்லோவா கீழே கிறக்கிட்டேன். பட் காட் பிளேஸ், ரெண்டு பேருமே சேஃப். காட் பிளேஸ் த ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். காப்பாற்றீங்க எப்படி இருக்கு? இட் வாஸ் கிரேட் ஃபீல் பிகாஸ் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹியூமன் லைஃப். ஸோ அது ஒரு எமோஷனலான ஃபீல் ஆக்சுவலா. ரொம்ப ஹாப்பி அண்ட் ஷீட் இருந்ததால எந்த ஃப்ளோர்? வந்து ஷீட் நாலாவது மாடியில். நாலாவது மாடி ஃபோர்த்து ஃப்ளோரில் அதான் 4வது மாடியில் விழுந்து இந்த ஷீட் மேலே இந்த ஷீட் ஷீட்டில் விழுந்து செகண்ட் ஃப்ளோர். ஆக்சுவலா வீடு செகண்ட் ஃப்ளோர் தான். செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல தான் சார் வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஷீட். அதான் செகண்ட் ஃப்ளோர். காலையில் வந்து குழந்தை இந்த விபத்து நடந்தது சொன்னாங்க. வந்து என்னென்னு விசாரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா 4வது மாடியில் குழந்தைய வந்து வாஷிங் மிஷின் பக்கத்தில் மாப் எடுக்க போயிருக்காங்க. அப்போது கை தவறி விழுந்ததாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஷீட் போட்டதால் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் நடக்காமல் 5 நிமிஷத்தில் எங்கள் குடியிருப்பாளர் எல்லாருமே இணைஞ்சு காப்பாற்றிட்டாங்க குழந்தைட்டு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ்னால் வந்து அம்பத்தூர் ஹாஸ்பிட்டல் மதர்ஸ் கிளினிக் இட்டு போயிருக்காங்க. சிடி ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துருக்காங்க. எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. குழந்தைய வந்து கடவுளோட அணுகிறதால எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதான் எப்படி விழுந்ததுன்னா, அதான் 4வது மாடியில் இருக்காங்க. இவங்க வாஷிங் மிஷினாக இருக்காங்க, மாப் எடுக்க போயிருக்காங்க. மாப் எடுக்க போகும்போது கை மிஸ் ஆகிட்டு, கையில் இருந்தது குழந்தை, கை மிஸ் ஆகிட்டு விழுந்ததாக சொல்கிறாங்க. அதுதான் நானும் அந்த இடத்துல இல்லை, சொன்னதை சொல்கிறேங்க. குழந்தைய காப்பாற்ற எங்கள் குடியிருப்பாளர்கள் ஒற்றுமை தான். அந்த நேரத்தில் 5 நிமிஷத்தில் யாரையும் எதிர்பார்க்கல. அந்த டைமில் இருந்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து உடனே 5 நிமிஷத்தில் குழந்தைய மீட்டு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் 4வது மாடியிலேருந்து விழுந்தது வந்து குழந்தையோட கடவுளோட அணுகிறத தான் சொல்லணும். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காமல் இருக்கிறது.